வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 7th ஜூலை போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தலாம். அதாவது மார்க்கெட் இன்னைக்கு வந்து லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் ஒரு செல்லிங் ப்ரெஷர், அதாவது 24,200க்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,500 சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து 24,530 வரை வந்துருக்குது. இன்னைக்கு மார்னிங் என்னுடைய லெவல்ஸ் கூட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,530ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக இன்னைக்கு வந்த ஹை அந்த லெவல் தான். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். அதுவும் இந்த லாஸ்ட்டு 10 மினிட்ஸில் நிஃப்டியோடைய ஆவரேஜ் க்ளோசிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,400. அந்த 24,400ல் வந்து கால் புட்டு வந்து ஜீரோ பண்ணணும்ல, அதனால் வந்து 24,400ல் வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் 10 மினிட்ஸில் ஆவரேஜ் க்ளோசிங் 24,400, ஆனால் லாஸ்ட் 10 மினிட்ஸில் 24,330 வரையும் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர். இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இறங்கிட்டு இருக்குது, என்ன பண்ணலாம்? அதுக்கடுத்து வந்து வேதாந்தாவில் இப்போ ரீசெண்டாக லிஸ்டிங் ஆனது எல்லாமே வந்து, அதாவது விஐஎஸ்எல், அயன் அண்ட் ஓர், இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 100% ரிட்டர்ன் வந்துட்டு இப்போ வந்து 38 ருபீஸில் லோவர் சர்க்கியூட்டில் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணலாம்? நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி கேட்டுருக்கிறீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். டே இவர் ஏதோ சொல்கிறாரா கேள்றா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஃப்ரெண்டுங்களாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப்ஷன் கவுண்ட் தான் ஏறவே மாட்டேங்குது. 2 லட்சம் வியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஏதோ லைவில் வரலாம் அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரமாட்டேங்கிறீங்க. ஓகே, இப்போ யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்டு ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. டவ் வந்து 0.29%, S&P 500 0.72%, அண்ட் நாஸ்டாக் 1.12% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருது. ஆனால் இப்போ வந்து நாஸ்டாக் இண்டெக்ஸ் நியர்லி 300 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது. ஏன்னா ஏஐ ஸ்டாக் எல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஜாப்பனீஸ் நிக்கி 2% டவுன், ஹேங்சங் இண்டெக்ஸ் 0.5%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 1% டவுனில் போயிடுது. அதாவது இந்த ஏசியன் மார்க்கெட் எல்லாம் டவுனில் இருந்துச்சு. நம்ம மார்க்கெட் மட்டும் தான் வந்து 50-60 பாயிண்ட் ஹைலியே இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன். அதனால தான் வந்து லாஸ்ட் ஹவரில் வந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி பொறுத்தவரையும் பாசிட்டிவாக தான் இண்டிகேட் பண்ணிடுச்சு. 50 to 75 பாயிண்ட் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 24,450 530 வரையும் போச்சு. ஆனால் 500க்கு மேலே ரொம்ப நேரம் வந்து சஸ்டைன் பண்ண முடியல. இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் 104 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது, 0.13%, 78,180 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 31 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது, 0.13%, 24,398 செட்டில் ஆகிருக்கு. இன்னைக்கு ப்ராட் இண்டிசஸை பொறுத்தவரையும் 0.5% டவுனில் க்ளோஸ் ஆகிடுது, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டார் இன்னைக்கு 2.5% ஹையில் போயிருக்குது. கன்சியூமர் டியூரபிள்ஸ் 0.5% ஹையில் போயிருக்குது. ரியாலிட்டி இன்னைக்கு நியர்லி 1.5% டவுனில் போயிருக்குது. அதாவது லாஸ்ட்டு 5 டேஸில் கிட்டத்தட்ட 11% இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னைக்கு வந்து 1.5% டவுனில் போயிருக்குது. ஓகேங்களா? மெட்டல் 1%, எனர்ஜி, ஃபார்மா எல்லாமே வந்து 0.5% ஈச் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகே, ருப்பி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ருப்பி அப்ரிசியேட் ஆயிருக்குது, 94.97 வந்துருக்கு. நேற்று க்ளோஸ் ஆனது 95.40. ஓகேங்களா? எஃப்ஐஸ் டேட்டா வந்துருச்சு. எஃப்ஐஸ் 393 கோடிக்கு பை பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 383 கோடிக்கு செல் பண்ணிக்கிறாங்க. நெட்டாகவே வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் 10 கோடி தான் உள்ளே வந்துருக்குது. ஓகேங்களா? மார்ஜின் ட்ரேடிங்கில் ஒரு கிளைண்ட் வந்து 10 கோடி ரூபாய்க்கு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு 2 பேருமே வந்து கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 250 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நாஸ்டாக் கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதாவது மோர் தென் 1% டவுனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு நாஸ்டாக் இண்டெக்ஸில் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் ஆட் ஆகுது. அதாவது நாஸ்டாக் 100ல் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஆட் ஆகுது. இன்னைக்கு நாஸ்டாக் 100 எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் எக்ஸ்லேயே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். ட்ரம்ப் கிட்ட வந்து எந்த ஒரு முக்கியமான நியூஸும் வரல. அவர் என்ன ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாருன்னா, ஐ லைக் மெலோனி அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதாவது இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் வந்து ஐ லைக் மெலோனின்னு ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு. அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து முக்கியமான ஈவெண்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு டியூஸ்டே எதுவும் இல்லை ஈவெண்ட்டு. ஓகே, விஐஎஸ்எல் வேதாந்தா ஸ்டீல் அண்ட் அயர்ன் ஓர் கம்பெனி இது வந்து கிட்டத்தட்ட 21 ரூபாயில் ஓப்பன் ஆச்சு.
அந்த வேதாந்தா வந்து 5 ஸ்டாக் குடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த 5 ஸ்டாக் குடுக்கும்போது ரூ. 21ல ஓப்பன் ஆச்சு. அப்பர் சர்க்யூட்ல வந்துச்சு. ஆனா அன்னைக்கு வந்து ட்ரேட் ஆச்சு. அன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு அன்னைக்கு குளோசிங் தான் வந்து அப்பர் சர்க்யூட் ஆச்சு. அதுக்கப்புறம் கன்டினியூவா வந்துச்சு. 25, 26ல அ அப்பர் சர்க்யூட் வந்து ரிலீஸ் ஆயிட்டு அப்பர் சர்க்யூட்டா ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரேட் டூ ட்ரேட்ல வந்து நார்மல் ஈக்விட்டி கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து 10% சர்க்யூட் லிமிட் கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ரூ. 48 போச்சு. ரூ. 21லேருந்து ரூ. 48 போச்சு. மோர் தென் 100% ரிட்டர்ன் வந்துச்சு. அது 150% ரிட்டர்ன் வந்துச்சு வித்தின் 15 டேஸ்ல. ஆனா இப்ப வந்து ₹38 வந்துச்சு. இப்ப வந்து சர்க்யூட் லிமிட் 5% வந்துருச்சு. ஓகே பரவால்ல. டவுன் ஆகும்போது 5% சர்க்யூட் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஹேப்பியா தான் இருக்கணும். இது வந்து இப்ப ₹38 அரவுண்ட் இருக்குது. இது வந்து எந்த ரேஞ்ச் வந்தா அக்யூமுலேட் பண்ணலாம் அப்படின்னா, ₹30 வரும்போது அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 30 டூ 32 அந்த ரேஞ்ச் வரும்போது அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். எப்பப்பலாம் வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு நியூஸ் வருதோ, அப்பப்பலாம் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இறங்கும். இது புரிஞ்சுக்கங்க. இப்ப வந்து இவங்க வந்து செப்டம்பர் மந்த்ல இவங்க வந்து இஷ்யூ பிரைஸ் என்னான்னு அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறாங்க. செப்டம்பர் 2nd வீக் அவங்க வந்து லிஸ்டிங் வரப்போறாங்க. இப்ப வந்து ரோட் ஷோ எல்லாமே அரேஞ்ச்மென்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்டத்தட்ட 3% ஆர் 3.5% டவுன்ல இருந்துச்சு. நான் எஸ்டர்டேவே வந்து என்னுடைய கிளையன்ட்கள் எல்லாத்துக்குமே வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ராஃபிட் புக் பண்ணிக்காங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஓகேங்களா? அவங்க வந்து லாங் டெர்ம் ஹோல்டிங்ஸ் நான் மல்டிபிள் ரேட்ல குடுத்துருந்தேன். ரூ. 1000, ரூ. 1500, ரூ. 2000 குடுத்துருந்தேன். அது எல்லாமே வந்து எஸ்டர்டே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்காங்கன்னு சொல்லி குடுத்துட்டேன். வரும். மறுபடியும் வந்து ரூ. 4000ங்கிறது வரும். பட் அது கொஞ்சம் டைம் ஆகும். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பேர் பண்ணும்போது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓவர் வேல்யூ. அதனால அது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஷ்யூ பிரைஸ் என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிளியர் ட்ரெண்ட் தெரியும். அன்டில் தென் இது வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு அடுத்ததா மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்துரலாம். மியூச்சுவல் ஃபண்டுல டாப் 10 ஈக்விட்டி ஃபண்ட் அதாவது நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்த டாப் 10 ஈக்விட்டி ஃபண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 26% ரிட்டர்ன் குடுத்திருக்குது குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட். அதுக்கடுத்து வந்து நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் 22.59% குடுத்திருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுக்கும், செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட 3.5% டவுன்ல இருக்குது. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட். அதுக்கடுத்தா வந்து இன்வெஸ்ட்கோ மிட் கேப் ஃபண்ட். அதுக்கடுத்ததா 4த் பிளேஸ்ல எடில்வைஸ் மிட் கேப் ஃபண்ட். 5த் பிளேஸ்ல குவாண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். அதுக்கடுத்து 6த் பிளேஸ்ல நிப்பான் இந்தியா குரோத் அண்ட் மிட் கேப் ஃபண்ட். ஸோ இது மாதிரி வந்து ஆக்சிஸ் ஸ்மால் கேப், குவாண்ட் மிட் கேப், குவாண்ட் யூனியன் ஸ்மால் கேப், கோட்டக் மிட் கேப் அப்படின்ட்டு இந்த ஃபண்டுலாம் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்குது. 10th பிளேஸ்ல இருக்கிற கோட்டக் மிட் கேப் ஃபண்டு 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாண்ட் ஸ்மால் கேப் வந்து ஆஸ் ஆஃப் நவ் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறதா வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. பட் இது வந்து இது கிடையாது. அதாவது குவாண்ட் ஸ்மால் கேப்ல வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து மேஜரா வச்சிருப்பாங்க. குவாண்ட் வந்து மேஜரா வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ரிலையன்ஸ் தான். அப்படிங்கும்போது இல்ல வேற ஏதோ ஒண்ணு கம்பெனி வந்து மேஜரா வச்சிருப்பாங்க. அந்த ஒரு கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். அப்ப இது வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது. ஸோ இது வந்து ஆஸ் ஆஃப் நவ். அப்படிங்கும்போது இதே தான் வந்து கன்டினியூவா வந்து ப்ராஃபிட் குடுக்குமா, இவ்வளோ ப்ராஃபிட் குடுக்குமா அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. இதுல இருந்து அப்படியே ஷஃபிள் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து குடுக்கிறேன். ஓகே. ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,500ல டச் பண்ணிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்குது. இப்போ இருக்கிற சப்போர்ட் 24,200. அதாவது ப்ரீவியஸாக இருந்துச்சு பார்த்தீங்களா ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு 24,200க்கு மேலே பிரேக் ஆயிடுச்சு. ஆனால் 24,500 சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ அந்த 24,200 ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸு இப்போ வந்து சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகக்கூடாது. மோஸ்ட்லி பிரேக் ஆகக்கூடாது. சப்போஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து 24,000. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ் 24,500. 24,500க்கு மேல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 24,800 வரையும் கேட் ஓப்பன் பண்றாங்க. ஆனா 24,500க்கு மேல க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா? சரி. டெக்னிக்கலா என்ன இண்டிகேட் பண்ணுது? அதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 24,500 சொன்னது தான். ஓகேங்களா? இந்த 24,500 தான் நீங்க வந்திருக்குது. ரைட்? இப்ப சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸா இருந்த ரெசிஸ்டன்ஸ் 24,200 இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட். அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 24,000. ஸோ இந்த 24,200 வாட்ச் பண்ணிக்காங்க. இன்ட்ராடேல பொறுத்தவரையும் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,300, 24,250 அதுக்கப்புறம் 200.
இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் 24,550, அதுக்கப்புறம் 24,520. ஓகேங்களா? இது வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸ் என்னங்கள் பார்க்கலாம். சென்செக்ஸை பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு வந்து இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து இருக்கிற ஹை தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் 78,600 அரௌண்ட். அதுதான் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தான் 78,650க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 79,000. ஸோ 78,650ங்கிறது மேஜர் குரூசியல் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 77,900, அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா 77,700. இது வந்து வாட்ச் பண்ணிக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.